உங்களோட மெஷினில் ஃபோட்டோஷாப் சரியாக ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணலை, இல்லைன்னு சொன்னால் சில ப்ளகிங்ஸ் போடுற நேரத்தில் ஒர்க் பண்ணலை, கேமரா ரோஸ் ஒர்க் பண்ணலைன்னு சொன்னால் இந்த செட்டிங்ஸை செய்து பாருங்கள். இந்த செட்டிங்ஸை செய்ததுக்கு பிறகு மோஸ்ட்லி வந்து உங்களோட மெஷினில் வந்து ஃபோட்டோஷாப்ன்ற சாஃப்ட்வேர் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும். சரி, அப்போது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட மெஷினில் முதலாவது ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், REன்னு டைப் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ரெஜிஸ்டர் எடிட். இந்த ரெஜிஸ்டர் எடிட்னு வந்தது பிறகு எஸ்ன்னு கொடுங்க. இந்த ரெஜிஸ்டர் எடிட் ஒன்று இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். சரியா, இந்த ரெஜிஸ்டர் எடிட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இது கரண்ட் யூசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரண்ட் யூசர், இந்த கரண்ட் யூசர்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இந்த கரண்ட் யூசர்ன்றதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். அப்போ இதில் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்காக வேண்டி செய்ய போகிறீங்க. அப்போ இதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அப்போ சாஃப்ட்வேர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபோட்டோஷாப் அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்கும். ரைட், ஃபோட்டோஷாப்னு கிளிக் பண்ணால் பாருங்கள், ஃபோட்டோஷாப் 14 அப்படின்னு சொன்னால் 140 ரைட் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020 வெர்ஷன். ரைட், இதை தவிர நீங்கள் நிறைய வெர்ஷன் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இப்போ என்ன மெஷினில் 2020 மாத்திரம் தான் இருக்குது. சரியா, இதை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இதை கிளிக் பண்ணது பிறகு இந்த மாதிரியான இது ஒன்று இந்த இடத்துல வரும். ரைட், இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ரைட், நியூ எடுத்துட்டு சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன் 32 பிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரைட்டா, DW வேர்ட், ரைட், டி வேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து 32 பிட் வேல்யூ. உங்களோட மெஷின் வந்து 64 பிட் மெஷினாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 32ன்றது தான் எடுக்கணும். சரியா, கட்டாயம் 32 தான் எடுக்கணும். 32ன்றதை கிளிக் பண்ணுங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த ஃபைலுக்கு ஒரு பேர் கேட்கும். ரைட்டா, நீங்கள் கொடுக்க வேண்டிய நேம் என்னாண்டா, நான் அந்த கொடுக்க வேண்டிய நேமை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ரைட், இதான் அந்த நேம். சரியா, இந்த நேமை நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு வந்து இவருக்கு அந்த நேமை வந்து இதை கொஞ்சம் ரீநேம் பண்ணிடுவோம். அந்த நேம் இந்த இடத்துக்கு நீங்கள் டைப் பண்ணிக்கிறணும். ரைட், நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், ஓவர் பிசிக்கல் மெமரி MB அப்படின்றது. ரைட், ஓ ரைட்டட் அப்படின்னு சொன்னால் இது O கேபிட்டல் வரணும், ரைட்டட் P கேபிட்டல் வரணும், மற்றதெல்லாம் சிம்பிள். அடுத்தது மெமரியில் M கேபிட்டல், MBன்றது கேபிட்டல் வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளிக் பண்ணது போல் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இந்த மாதிரி ரீநேம் ஆகிடும். அது ரீநேம் ஆகின அந்த ஃபைலை சரியா உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரைட், நான் நம்ம நேம் பண்ணது அப்படியே நேம் வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. இதில் வரும் பார்த்தீங்கன்னா வேலிட் டேட்டா. இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். எத்தனைன்னு சொன்னால் 16,000 டைப் பண்ணுங்கள். ரைட், 16,000, 1600 இல்லை, 16,000. சரி, இப்போ 16,000 அது கூட கொடுத்துறாங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா டெசிமல் இருக்கும். இந்த டெசிமல் அப்படின்னு கொடுத்துருங்க. சரியா, டெசிமல் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து 16,000 கொடுப்போம். ரைட், 16,000. சரி, டெசிமல் 16,000 கொடுத்துருங்க. ரைட், எக்ஸ்ட்ரா டெசிமல் இல்லை, டெசிமலில் வந்து 16,000 கொடுத்துருங்க. 16,000 கொடுத்துட்டு சரியா இது ஓகேன்னு கொடுத்துருங்க. சரியா, ஓகே பண்ணிவிட்டு இதையும் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி போடுங்க. உங்களோட மெஷினில் வந்து இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெஷினில் ப்ளகிங்ஸ் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரீடச் ப்ரோ, ரீடச் மீ இந்த மாதிரியான ப்ளகிங்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு அந்த ப்ளகிங்ஸில் வந்து எரர் வருது, உங்களோட ப்ளகிங்ஸ் ஓப்பன் பண்ண முடியலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட மெஷினில் இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் எடிட் போங்க. ரைட், ரெஜிஸ்டர் எடிட் அப்படின்றத போயிட்டு எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சைட் கரண்ட் யூசர் அப்படின்றதுல போயிட்டு கரண்ட் யூசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வரும் உங்களோட சாஃப்ட்வேர் அப்படின்றது. அப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடோப் அப்படின்ற சாஃப்ட்வேர் இந்த இடத்துல இருக்குது. ரைட், அடோப் சாஃப்ட்வேர். இப்போ அடோபுக்கு தான் நம்ம செய்கிறோம். அதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடோப் கூடிய சாஃப்ட்வேரில் இந்த இடத்துல இருக்குது CSX S.10 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணுறீங்க. சரியா, இதை கிளிக் பண்ணதும் ரைட் 11 கிளிக் பண்ணால் வேறு மாதிரி அப்படி 10. சரியா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான இது ஒன்று வரும். ரைட், இந்த CX10 இந்த மாதிரி வந்திருக்கு. இது பாருங்க, இந்த இடத்துல சரியாக பார்த்து ரைட்டா. அப்போது இது இந்த இடத்துல இப்படி வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட மெஷினில் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்று கொடுங்க. ரைட், ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்று கொடுங்க. அப்போது இந்த ஸ்டார்டிங் வேல்யூன்றதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலுக்குரிய நேம் சரியா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ரைட்டா, இந்த நேம் இதாக இருக்குது, பிளேயர் டீபக் மூட். P கேபிட்டல் வரணும், பிளேயர் டீபக் D கேபிட்டல் வரணும், மூட்டில் M கேபிட்டல் வரணும், ஸ்பேஸ் இல்லை இதுலேயுமே. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இவருக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இதை ரீநேம் பண்ணிக்கிறோம். ரைட், இவரை வந்து நீங்கள்
டீபாக் மோட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இவரை ரைட் கிளிக் பண்ணி வேணா மோடிஃபை பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ப்ளே டீபாக் மோட் வேல்யூ டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வேல்யூ டேட்டாக்கு நீங்கள் நம்பர் 1 ஒரு ஒன்றை கொடுத்துருங்க. ஒரு ரைட் 1 அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க. இவ்வளோ தான் செய்யணும். செய்துட்டு இதை நார்மலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம். சரி, அப்போ செஞ்சு பாருங்கள். ரைட், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ரைட்.